Hello friends, welcome back to Shivu's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். தந்தூரி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓவன் யூஸ் பண்ணாமலே ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல தான் இந்த பிரியாணி இன்னைக்கு செய்ய போறோம். இப்போ 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். தந்தூரி சிக்கன்றதுனால நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். தந்தூரி மசாலா இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமா சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனை மினிமம் 4 hours அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். இப்போ சிக்கன் 4 hours நல்லா மேரினேஷன் ஆகிருக்கு. இப்போ தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா சிக்கன் பீசஸ்லாம் வச்சுட்டு தந்தூரி ரெடி பண்ணிடலாம். சிக்கன் நல்லா ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா குக் பண்ணிடலாம். சிக்கன் இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன கிண்ணம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் ஷீட்டை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ண கோல் வச்சுருங்க. கோல் நல்லா சூடில் இருக்கும் போதே கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் விட்டுடலாம். இந்த ஸ்மோக் வரும்போது ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு ரைஸை தனியாக குக் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஓல் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, 2 ஏலக்காய், ஜாவித்ரி, ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக சோம்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் நான் 2 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி போட்டுடலாம். தண்ணிக்கு அளவு தேவையில்லை, இருந்தாலும் 1 கப்பு ரைஸுக்கு 4 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 8 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரைஸ் நமக்கு 80% குக் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரைஸ் ஒரு மடங்கி வந்துச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட 70% குக் ஆகியிருக்கும். இப்போ ஒரு 2 minutesல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரைஸ் ஓவர் பாயில் ஆகாமல் கரெக்டான ஸ்டேஜில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஆனியனை நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் இந்த அளவு டார்க் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா அதிலிருந்து பாதி மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ரைடு ஆனியனை நம்ம பிரியாணி தம் போடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோடைய ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 1.5 கப்பு தக்காளி சேர்த்துடலாம்.
தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா. இந்த தந்தூரி மசாலா இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம். ஆல்ரெடி ரைஸில் சால்ட்டு சேர்த்துருக்கோம், சிக்கன்லேயும் சால்ட் இருக்குது. ஸோ இந்த கிரேவிக்கான சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண தந்தூரி சிக்கனை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை கிரேவி கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம சாதம் வடிச்சிருந்த தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பாத்திரத்தில் தான் நான் தம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பாதி கிரேவி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஹெவி பாட்டம் பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழைய தோசை தவா மேலே வச்சு கூட நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு லேயர் கிரேவி இருக்குது, அதுக்கு மேலே ரைஸ் போட்டுடலாம். அப்புறம் நம்ம ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். மறுபடியும் நம்ம கிரேவி ஆட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் மேலே நம்ம வடிச்சிருந்த ரைஸ் சேர்த்துடலாம். அப்புறமா கிரேவி, கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதில் கொஞ்சமாக பாலோட குங்குமப்பூ சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கடைசியாக 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ தம் போடுறதுக்கு நான் சில்வர் ஃபாயில் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மேலே லெட் போட்டு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லைட்டாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அதில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு நல்லா சூடாக இருக்க கோல் வச்சிடலாம். கோல் நல்லா சூடாக இருக்கும் போது கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லைன்னா கீ சேர்த்துடலாம். இப்போ நல்ல ஸ்மோக் வரும்போது க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுவோம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்மோக் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ சைட்லேருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் ரைஸ் நல்லா உடையாமல் வரும்.
பாருங்கள் ரைஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகியிருக்கு. அவ்வளவுதான், நம்ம தந்தூரி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் இந்த பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவூஸ் லைஃப் ஸ்டைல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.